ஹே ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஒருத்தவங்க, நான் உங்கள் புவி. போன எபிசோட் முடிச்ச அந்த கொடையிலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கொடையில் ஹீரோயினும் அந்த மழையில் வந்துட்டு இருக்காங்க. வந்து ஒரு ஃபைஸியான ஒரு கடை இருக்குது, ஃபாஸ்ட் ஃபுட் கடை. அந்த கடைக்கு போயிட்டு குட்டி குட்டி பசங்களாம் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து நூடுல்ஸு பப்ஸு அந்த மாதிரி நிறைய சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு போனோடனே ஹீரோயினுக்கு அவங்க சாப்பிட்ற அதே ரெடிமேட் நூடுல்ஸை சாப்பிடணும் போல இருக்குது. அதனால் ஹீரோ என்ன பண்ணுறாரு, இவங்க ஆசைப்படுறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல ரெடிமேட் நூடுல்ஸ் வாங்கி அங்கவே குக் பண்ணி அவனில் வச்சு சூடாக எடுத்துகிட்டு வந்து செம்மையாக டெக்கரேட் பண்ணி ஹீரோயின் கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும் போது ஹீரோயின் சொல்கிறாங்கன்னா, நீ தப்பாக வந்து எனக்கு செக்ரட்டரியாக ஜாயின் பண்ணிட்டா, நீ ஒரு நல்ல குக் மாதிரி தெரியுது, நீ குக்காக போய் ஜாயின் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லும் போது, என் குழந்தைக்காக நான் நல்லா சமைக்க கற்றுக்கிட்டேன், மற்றபடி என்னுடைய ஜாப் இதுதான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே ஹீரோயின் அந்த நூடுல்ஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு சூடாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகுறாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரீ ஹேர் விட்டுருக்காங்க. அந்த தலையை கட்டுறதுக்கு அவங்க கிட்ட பேண்ட் இல்லை. உடனே ஹீரோ என்ன பண்ணுறாரு, ஒரு கோட்குள்ளே கையை விட்டு பேண்ட் எடுத்து ஹீரோயினுக்கு கொடுக்குறாரு. எந்த அளவுக்கு அவங்கள நோட் பண்ணியிருந்தா அந்த கொண்டு கோட்குள்ளே வச்சிருப்பாருன்னு பாருங்க. அந்த மழை சாரல் விடுற இடத்துல ரெண்டு பேரும் உட்காந்து ஜம்முன்னு சூடாக சாப்பிட்டுட்டு ஜின் என்ன சொல்கிறாரு, நான் போயிட்டு கார் எடுத்துகிட்டு வந்துடுறேன், இங்கேயே உட்காந்துருன்னு சொல்கிறாரு. அவர் குடம் எடுக்காமல் அந்த ஃபைல் எடுத்து தலையில் வச்சுட்டு போகிறாரு. இதை பார்த்துட்டு கேங் என்ன பண்ணுறாங்க, குடம் எடுத்துகிட்டு வெளியில் போகிறாங்க. அந்த பொம்மை குடையை விரித்து வெளியிலே நின்று விளையாடிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே கம்பெனிக்கு ரெண்டு பேரும் போகிறாங்க. கம்பெனிக்கு போனதும் ஹீரோ என்ன பண்ணுறாரு, விண்டோலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு ஹீரோயின் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காரு. ஹீரோயின் கேங் அங்கே போகிறாங்க. அதே மாதிரி பேகை தூக்கி போடுறாங்க. அந்த பேகை கரெக்டாக போய் லொக்கேட் ஆகிறதுக்கு ஒரு லொக்கேட்டரும் அங்கே செட் பண்ணி வச்சுருக்காரு. அவங்க தூக்கி போடுற பேக் கூட அங்கே போய் கரெக்டாக லொக்கேட் ஆகுது. பேகை தூக்கி போட்டுட்டு என்ன ஷெட்யூல் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்டதும் ஜின் என்ன சொல்கிறாரு, இன்றைக்கி நம்ம பிரசிடெண்ட்டை மீட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த டேட் இன்னைக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக காஸ்டியூம்லாம் போட்டுட்டு ரெடியாகி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படி எடுத்துகிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு ஜென்ம எதிரியாக இருக்க அந்த கிம் அங்கே வராங்க. வந்துட்டு இவளுடைய ட்ரெஸ்ஸு இவளோட காஸ்டியூமெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி ஏளனமாக பேசுகிறா. அவள் கூட உட்காந்து ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும் போது ஹீரோயின் கேங்க என்ன பண்ணுறாங்க, நான் கிளம்புறாங்க. கிம் என்ன பண்ணுறாங்க, அவங்கள கூப்பிட்டு நிற்க வச்சு இந்த மாதிரி ஆட்டிடியூடு காமிச்சதுனால தான் அவன் இப்படி ஆகிட்டா அப்படின்ட்டு இவங்ககிட்ட சொல்கிறாங்க. இப்படி சொன்ன மூட் ஆஃப்ல என்ன பண்ணுறான், நேராக போய் காரில் உட்காந்து ஒரு மாதிரி தலைவலியோட காரை எடுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்கிறான். ஹீரோ வந்து இவங்க மூட் ஆஃபாக இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, பின்னாடி டிக்கியை ஓப்பன் பண்ணிட்டு டிக்கிலேருந்து ஒரு ஷூ எடுத்துகிட்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாரு. கேங் இதை பார்த்துட்டு என்ன ஷூலாம் எடுத்துகிட்டு வர அப்படின்னு கேட்டதும் தயவு செஞ்சு இதை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கேங் கிட்ட ஜின்னு இந்த ஷூ கொடுக்குறாரு. கொடுத்தது எங்கே கூப்பிட்டு போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிட்டிலேயே ஒரு பெரிய பார்க் இருக்கு. அந்த பார்க் பக்கத்துலேயே நல்ல கிரவுண்டுலாம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு பிளேஸுக்கு கூப்பிட்டு போறாரு. அங்க போயிட்டு அந்த பார்க்ல ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்கும் போது ஜின் கேட்குறாரு, என்னாச்சு உங்களுக்கும் ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு கூட கேங் என்ன சொல்றாங்கன்னா, அதை பற்றியெல்லாம் பேசாத, எதை பற்றி என்கிட்ட பேசாத, பேசுறதுக்கு நான் ரெடியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக நடந்து வந்துட்டு இருக்காங்க. உடனே ஜின் என்ன பண்ணாரு, அங்கே குட்டி பசங்க பேஸ்கெட் பால் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அங்கே போயிட்டு நம்மளும் விளாட்லாமா அப்படின்னு கேட்டு கேங்கை கூப்பிட்டு விளாட கூப்பிட்றாரு. அவங்களும் வந்து விளாட ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் அப்படியே ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. ஜாலியாக அந்த குட்டி பசங்க கூட விளையாடிட்டு இருக்காங்க. ஜின் பாலை பிடிக்க, கேங் ஜின்னை பிடிக்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகுது. அப்போ ஹீரோ கிட்ட வந்து ஹீரோயின் கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னவோ தெரியல உன் கூட இருந்தால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கும் என்னன்னு தெரியல, இது வரைக்கும் நான் வாழ்க்கையில் இவ்வளோ சந்தோஷமாக இருந்ததில்லை. சின்ன வயசில் எங்கள் அப்பா கூட இருந்தப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன், அதுக்கப்புறம் இப்போ உன் கூட இருக்கும் போது தான் அந்த சந்தோஷத்தை உணர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே ரெண்டு பேரும் ஒருத்தவங்களை பார்த்துக்கிட்டே விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அந்த குட்டி பசங்க கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே விளையாடி ஓஞ்சி போகிறாங்க, எல்லாரும் டயர்டாக ஆகிடுது. அப்படியே அங்கே இருக்க சிட்டிங் பெஞ்சில் உட்காந்துடுறாங்க. அப்போ ஹீரோ என்ன பண்ணுறாரு, விளையாடி முடித்த உடனே ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு குச்சி ஐஸ்கிரீம் இருக்கும் இல்லையா, அதுவும் கவரில் இருக்க குச்சி ஐஸ் வாங்கிட்டு வந்து அந்த குட்டி பசங்களுக்கெல்லாம் கொடுக்குறாரு. அப்படி ஹீரோயின் கேங்க்கும் கொடுக்குறாரு. ஹீரோ உட்காந்து அங்கேயே சாப்பிட்றாரு. அப்படியே ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும் போது இது வரைக்கும் ஹீரோயினோட முகத்தில் இவ்வளோ ஒரு பொலிவை பார்த்துருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவங்க ஆனந்தத்தில் இருக்காங்க. அதே நாள் ஈவினிங் ஹீரோ ஜின் என்ன பண்ணுறாரு, ஆஃபீஸ்க்கு வராரு. ஆஃபீஸில் தான் யங்ஷங் இருக்காங்க. யங்ஷங் கிட்ட போயிட்டு என்னாச்சு கிம்முக்கும் கேங்க்கும் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் யங்ஷங் உட்காந்து ஜின் கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி கேங் அந்த கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஜின் பண்ண சதி திட்டத்தால்
எல்லாரும் இவன் மேலதான் தப்பு இருக்குன்னு நினைச்சிட்டு அந்த கம்பெனியை இவளை அடிச்சு துரத்தாத குறையா அங்கிருந்து வெளியில அனுப்பிச்சிட்டாங்க. இவனால ஒருத்தவன் இறந்து போயிட்டான்னு கூட சொல்லிட்டாங்க. ஆனா அதுக்கும் கேங்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. முழுக்க முழுக்க ஜின் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போதான் அந்த கம்பெனில இருக்க ஒரு பொண்ணு என்ன பண்றாங்க, இவர்கிட்ட வந்து ஒரு ப்ராஜெக்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நான் என்னோட லைஃப் டைமே இந்த ப்ராஜெக்டுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆச்சுன்னா என் லைஃபே சக்ஸஸ் ஆன மாதிரி. இதுக்காக நான் ராவும் பகலமாக ஒர்க் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. ஜின்னு என்ன பண்ணுறாரு, கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் டே என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கம்பெனியில் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனியர் எம்ப்ளாயி இருக்காரு. அந்த சீனியர் எம்ப்ளாயி வந்து ப்ராஜெக்ட் அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் அதை வந்து டிஸ்பிளேவே பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு எம்ப்ளாயி அவர்கிட்ட போயிட்டு இவங்க ப்ராஜெக்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி என் ப்ராஜெக்டை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது, எவ்வளோ நாள் ஒழுங்காக பேசிகிட்டு இருந்தவர் அந்த டைம் பார்த்து, என்ன நீ பேசுகிற, உன் ப்ராஜெக்டை ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உனக்கு முன்னாடி வந்தவங்க இந்த கம்பெனியில் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்க முடியும், உனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னோடனே அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. நான் இதுக்காக ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், ப்ளீஸ் என்னோட ப்ராஜெக்ட் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கெஞ்சாத குறைய அழுதுட்டுருக்கா. அவன் நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணுறா அவர்கிட்ட, அந்த சீனியர் ஆஃபீஸர்கிட்ட. நான் நைட்டு பகலும் தூங்காமல் இதை ரெடி பண்ணியிருக்கேன், இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேரும் அப்படியே வேகமாக சத்தம் போட்டு பேசிகிட்டு இருக்கும் போது அந்த டைம் பார்த்து கேங் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன ஆஃபீஸில் கத்திட்டு இருக்கீங்க, 2 பேர் ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் ரூம்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு, உங்கள் ப்ராஜெக்ட் 2 பேர்த்தையும் நான் செலக்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை, நீங்கள் இந்த மாதிரி கத்தி சத்தம் போட்டு மற்ற எம்ப்ளாயிஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு எம்ப்ளாயோட ப்ரொஃபைலை காமிச்சு, நீங்கள் 2 பேரும் ஓகே ஆகலை அப்படின்னா நான் இவனோட ப்ராஜெக்டை எடுத்துக்க போகிறேன், நீங்களே சேர்ந்து முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுறாங்க. அந்த பொண்ணு வந்தது கோச்சிட்டு போயிடுறா. பார்க் என்ன பண்ணுறாரு, அவரும் கோச்சிட்டு போய் அந்த விண்டோ சைடில் நின்றுடுறாரு. உடனே ஹீரோ அங்கேருந்து போயிட்டு அவருக்கு ஒரு கூல்ட்ரிங்க்ஸை கொடுத்து, கூல் டவுன் ஆகுங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம், இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கலந்து பேசுகிறாரு. அவர்கிட்ட பேசின மாதிரியே நைட்டு வந்து இருக்க அந்த பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணுகிட்டையும் பேசுகிறாரு. நீ எதுவும் கவலைப்படாத, உன் ப்ராஜெக்டுக்காக ஒர்க் பண்ணு, எது நடந்தாலும் நல்லதாக நடக்கும் அப்படின்ட்டு அவள்கிட்ட சொல்கிறாரு. மறுநாள் பார்த்தீங்கன்னா மீட்டிங்கில் அந்த ப்ராஜெக்டை பற்றி தான் பேசுகிறாங்க. இப்படி எல்லா ஸ்டாஃபும் என்ன பண்ணுறாங்க, அவளை புறக்கணிச்சிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அவளை அக்செப்ட் பண்ணிக்க மாட்றாங்க. அந்த டைம் பார்த்துட்டு ஹீரோவும் போயிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி அவள் சின்ன பொண்ணு தான், ஆனால் பட் அவள் ஏதோ செய்யணும்னு நினைக்கிறாள், அவள் செய்யணும்னு நினைக்கிறதுக்காக வச்சு நீங்கள் ஏதாவது பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சொல்லிட்டு இன்னொன்று சொல்கிறாரு, என்னன்னா என்னோட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க ஒருத்தவங்க கூட ஒரு சின்ன லஞ்ச் சாப்பிட்றதுக்காக போகிறேன், போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்படி சொன்னதும் ஹீரோயினுக்கு யாராக இருப்பாங்க, அவங்க பொண்ணாக இருப்பாங்களா, அவங்க பையனாக இருப்பாங்களா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி. யோன் அப்படின்ற இவங்க அப்பார்ட்மெண்ட்ல இருந்தாலும் அந்த பொண்ணு அவளை மீட் பண்ண தான் போறாரு. அவ்வளோதான், இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் எபிசோடு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த எபிசோடு உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஒரு ஹார்ட்டை கமெண்ட்டில் கொடுத்துட்டு போங்க. பிடிக்கலனாலும் உங்களுடைய கருத்து என்னவோ அந்த கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். இப்போதைக்கு நான் உங்கள் புவி, பபாய். இப்போ வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க.